இன்னைக்கு 11th முதல் பாடம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இது இந்த பாடத்தில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. 40 மில்லி லிட்டர் மீத்தேன் வாயுவானது 80 மில்லி லிட்டர் ஆக்சிஜனை கொண்டு முழுமையாக எரிக்கப்படுகிறது. 40 மில்லி லிட்டர் மீத்தேனை 80 மில்லி லிட்டர் ஆக்சிஜனை கொண்டு அறை வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்பட்ட பிறகு எஞ்சியுள்ள வாயுவின் கனவு என்னன்னு கேட்கிறாங்க. அறை வெப்பநிலை வினை முடிஞ்ச பிறகு அறை வெப்பநிலைக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு குளிர்விக்கப்பட்ட பிறகு எஞ்சியுள்ள வாயுவின் கனவு கேட்கிறாங்க. ஸோ முதல்ல சமன்பாடு இருக்கும். மீத்தேன் ஆக்சிஜனோடு எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கும். இப்போ கார்பன் 1 தான் இருக்குது, 1 ஹைட்ரஜன் 4க்கு 2 போடுங்க, ஆக்சிஜன் 4க்கு 2 வரும். சரியா? நீங்கள் 3 மார்க் கொஸ்டினாக கேட்டால் நீங்கள் டேபிளில் இருக்காங்க போட்டு ஃபுல்லாக விலைக்கு சொல்லலாம். பட் நம்ம அந்த ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். சரியா? முதல்ல வினை குணகம் பாருங்க. அதாவது வேதி வினை கூறு வினை குணகம். வினை குணகம் பார்த்தீங்கன்னா இந்த 1, இது 2, இது 1. சரியா? நீர் எடுத்துக்க மாட்டேன். ஆக்சுவலாக நீர் வந்து திரவ நிலையில் இருக்கும். அதாவது அறை வெப்பநிலையில் குளிர்விச்சிட்டிங்கன்னா நீர் வந்து திரவ நிலையில் இருக்கும். ஸோ இது எடுத்துக்க வேண்டாம். சரியா? இப்போ எவ்வளவு கனளவு வினைப்படு பொருட்களை வினையில வினைப்புரி அனுமதிக்கிறோம்? இது வந்து 40 ml எடுத்துக்கணும். இது எவ்வளவு? 80 ml எடுத்துக்கணும். வினைப்புரி அனுமதிக்கிறது இவ்வளவு. சரியா? இப்போ சமன்பாட்டு பிரகாரம் 1 மோல் மீத்தேன் 2 மோலோடு வினைப்பட்டு 1 மோல் கார்பன் டை ஆக்சைடையும் 2 மோல் H2O கொடுக்குது. அப்போ வினைப்பட்ட இது வினையில எடுத்துக்கிற வினைப்படு பொருள்களின் கனளவு, வினைப்பட்ட வினைப்படு பொருளின் கனளவு, வினையில் உருவான விளைபொருளின் கனளவு பார்க்கலாமா? இப்போ 1 மோல் இது 2 மோலோட வினைப்பட்டு 1 மோல் 2 மோல் கொடுக்குது. அப்போ 40னா 2 தானே, இப்போ 80. 40 மோல் வந்து 80 மோலோட வினைப்புரியும். எவ்வளோ மோல் விளைபொருளை கொடுக்கும்? 1 மோல் தானே. அப்போ இது 40 கொடுக்கும். அதாவது 1 மோல் 2 மோலோட வினைப்புரியுது. 40னா இதோட 2 மடங்கு 80ஓட வினைப்புரியுது. 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு 40 ml கொடுக்கும். இது வந்து நீராக மாறிடும், திரவமாக விட்டுடலாம். சரியா? சரி. அப்புறம் இப்போ என்னன்னா வினை முடித்த பிறகு நல்லா கவனிக்கணும். வினை முடித்த பிறகு எஞ்சியுள்ள வாயுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்காது. சரியா? எஞ்சியுள்ள வாயு இது ஃபுல்லாக ரியாக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா முழுவதும் வினை புரிஞ்சிருச்சு. இப்போ இது மட்டும்தான் 40 ml இருக்கும். சரியா? அப்போ எந்த ஆன்சர்? அப்போ எஞ்சியுள்ள வாயு கனவுனா 40 ml கார்பன் டை ஆக்சைடா இருக்கும். ஏன்னா இது முழுவதுமாக வினைபடுபொருள் வினை புரியுது. ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட். இப்போ இது திரும்பி புரியுதுல, இது வந்து வினை குணகம். வினையில் வினை புரிய எடுத்துக்கொண்ட வினைபடுபொருளின் கனளவு, வினை புரிந்த வினைபடுபொருளின் கனளவு மற்றும் வினைப்பொருளின் கனளவு. இது 40 80 மோலோட 80 ml வினை புரியும், 40 ml கொடுக்கும். சரியா? இது முழுவதுமாக வினை புரிந்தாலும் எஞ்சிருக்காது. இது மட்டும் 40 ml உண்டாயிருக்கும். நீர் என்ன ஆகும்னா நீராவி வந்து அறை வெப்பநிலையில் நம்ம குளிர்விக்கும் போது நீர் இந்த திரவமாக மாறுறதுனால அதை எடுத்துக்காங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின். ஒரு தனிமம் எக்ஸின் ஐசோடோப்புகள் ஏவு பின்வருமாறு அமைகிறது. எக்ஸ் 200, அதாவது அணு நிறை 200 இருக்கிற ஐசோடோப் வந்து 90% இருக்கு. அணு நிறை 199 இருக்கிற எக்ஸ் வந்து 8%. அப்புறம் 202 அணு நிறை இருக்கிறது 2%. இனி தோராயமான அணு நிறை மதிப்பு என்ன? சரியா? அப்போ என்ன தோராய அணு நிறை மதிப்புன்னா என்ன பண்ணணும்னா இந்த 200 அணு நிறை 200 ஐசோடோப்பு வந்து எவ்வளோ சதவீதம்? 90. நம்ம 90 பெருக்கணும். ப்ளஸ் 199 8ஆல் பெருக்கணும். 202 2ஆல் பெருக்கிட்டு டிவைடட் பை 100. ஓகே. இப்போ ஒர்க் அவுட் பண்ணினா இதெல்லாம் பெருக்கணும், இதை பெருக்கணும், மொத்தத்தை கூட்டி 100ஆல் வகுத்தீங்கன்னா 199.96 U
யூனாக்க யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ஓகே அப்படின்னு வரும். அதை ஏஎம்னு சொல்லும் அலகு. ஓகே அப்போ என்ன ஆன்சர்னா 200 யூ ஆன்சர். ஓகே செகண்ட் ஆன்சர் வந்து நமக்கு இ. ஓகே தேர்ட் கொஸ்டின். கூற்று ஏ பாருங்கள். 2 மோல் குளுக்கோஸில் 12.44 10⁻23 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் உள்ளது. நல்ல கவனிங்க. ஒரு மோல் எந்த ஒரு சேர்மத்திலையும் எவ்வளவு ஒரு மோல் சேர்மத்தில் 6.23 10⁻23 மூலக்கூறு இருக்கும். இப்போ 2 மோல் குளுக்கோஸ்னா 2 மோல் குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னா 6.23 × 10⁻23 × 2 பெருக்கினா 12.04. உங்களுக்கு வந்து புக்கில் வந்து அவகேட்ரோ எண் வந்து 22 கொடுத்துருக்கான். இதை வச்சு போடலாம். சரியா? 6.02 × 10⁻23 2 பெருக்கினா 12.044 10⁻23. ஸோ இவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கும், குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இருக்கும். இதில் 2 மோல் குளுக்கோஸ்ல. இது சரி. காரணம் என்ன சொல்றான்? 1 மோல் அளவுள்ள எந்த ஒரு பொருளிலும் உள்ள உட்பொருட்களின் எண்ணிக்கை 6.02 × 10⁻22 சொல்றான். அதாவது என்ன இருக்கும்? 23. அப்போ இது என்ன ஆன்சர்னா, நல்லா கவனிங்க. ஆன்சர் 3வது கூற்று ஏ சரி, காரணம் தவறு. சரி 4வது கொஸ்டின் பாருங்க. 4வது ஃபோர்த் ஒன். கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எனும் 2 ஆக்சைடுகளை உருவாக்குகிறது. கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எந்த தனிமத்தின் சமான நிறை மாறாமல் உள்ளதுன்னு கேட்கலாம். நல்ல கணிக. இப்போ கார்பன் மோனாக்சைடு எடுத்தீங்கன்னா நல்ல கணிக, கார்பனுக்கு அணு நிறை 12 கிராம் கார்பன். நல்ல கணிக. எவ்வளோ ஆக்சிஜன் அணு நிறை 16 கிராம் ஆக்சிஜனுடன் இணைந்துள்ளது. இது 12 கிராம், இது 16 கிராமோட. சரியா? அப்போ இப்படி இல்லைமா, 16 கிராம் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனுடன் இணைந்துள்ள கார்பன் வந்து 12 கிராம். கரெக்டா? அப்போ சமான நிறைனா என்னன்னா 8 கிராம் ஆக்சிஜனுடன் இணைந்துள்ள தனிமத்தின் நிறை. அப்போ 8 கிராம் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8 கிராமோட எத்தனை கிராம் கார்பன் பார்த்தீங்கன்னா 12 × 8/16 போட்டிங்கன்னா என்ன வரும்? நமக்கு 6. சமான நிறை 6 கிராம் சமானம். ஓகே. இதே வந்து நல்ல கவனிங்க. இதே வந்து இப்போ கார்பன் டை ஆக்சைடு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இங்கே மாத்தின 12 கிராம் கார்பன், ஆக்சிஜனுடைய அணு நிறை வந்து 14, 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 32 கிராம் ஆக்சிஜனோட இணைந்துள்ளது. இப்போ புரியுதா? அப்போ 32 கிராம் ஆக்சிஜன் 12 கிராம் கார்பனோடு இணைந்துள்ளது. அப்போ 8 கிராம் ஆக்சிஜன் எதோடு இணைந்திருக்குன்னா 8 கிராம் ஆக்சிஜனுடன் இணைந்துள்ள கார்பன் பார்த்தீங்கன்னா 12 × 8/32 அடிச்சுன்னா 4. அப்போ என்ன வரும்? 3 வருமா? இதான். சரியா? அப்போ 3 கிராம் சமானம் என்பார். அப்போ பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு சமான எடை CO வந்து 6 இருக்குது. சரியா? CO2 என்னவா இருக்கு? 3 இருக்கு. அப்போ இதனுடைய சமான எடை தான் மாறுது. ஆக்சிஜனுக்கு 8 தான் மாறுது. அப்போ எது வந்து மாறாமல் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. எந்த தனிமத்தின் சமான எடை மாறாமல் உள்ளதுன்னா ஆக்சிஜன். ஓகே. நெக்ஸ்ட் காரணம் என்தால்பி. இணைதிறன் 3 கொண்ட உலோகத்தின் சமான நிறை கொடுத்திருக்காங்க. சமான நிறை 9 கிராம் ஈக்குவலன்ட். ஓகே. அதன் நீரற்ற ஆக்சைடின் மூலக்கூறு நிறை கேட்கிறாங்க. இப்போ சமான நிறை கொடுத்துட்டு ஆக்சைடு
இணைதிறன் 3 உள்ள ஆக்சைடின் மூலக்கூறு நிறை. முதல்ல கவனிங்க, சமான நிறைக்கு என்ன ஃபார்முலானா அணு நிறை, இது ஒரு ஃபார்முலா இருக்குது, பை இணைதிறன். அணு நிறை பை இணைதிறன். ஓகே, இப்போ அணு நிறை தெரியாது கண்டுபிடிக்கலாம். இணைதிறன் 3 கொடுத்துக்கலாம் இல்லையா? இணைதிறன் 3 கொண்ட உலோகத்தின் சமான நிறை கொடுத்துக்கலாம். எவ்வளவு? 9. சமான நிறை 9 சொல்லுங்க. அப்போ எக்ஸ் என்ன வரும்? 27 அணு நிறை. 27 அணு நிறை கிராம். அடுத்து கவனிங்க, இதனுடைய மூலக்கூறு நிறை கேட்கலாம். இணைதிறன் 3 உடைய ஆக்சைடின் மூலக்கூறு நிறை. ஓகே, இணைதிறன் 3 இருந்தா ஓகே, அந்த ஆக்சைடுக்கு என்ன ஃபார்முலா? சரி, நல்லா கவனிங்க. அந்த ஆக்சைடு எம் வச்சுக்கலாம். MO, எம்ங்கிற ஒரு தனிமமும் ஆக்சிஜன் சேர்ந்து ஆக்சைடு. இது எம்முக்கு வந்து இணைதிறன் 3, இந்த 3 இங்கே வரும், ஆக்சிஜனுக்கு 2. இதுதான் அந்த ஆக்சைடு ஃபார்முலா. இப்போ இது எம்னுடைய அணு நிறை எவ்வளவு? 27. ஸோ 27 × 2. ஆக்சிஜனுக்கு என்ன அணு நிறை? ஆக்சிஜனுக்கு 16 இல்லையா? 16 × 3. ஸோ 48 54 கூட்டினா 102 கிராம். சரியான விடை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட் கவனிங்க, 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்க. 0.018 கிராம் எடையுள்ள நீர் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேட்கலாம். இதுல எத்தனை நீர் மூலக்கூறுகள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை மோல் நீர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரியா? முதல்ல மோலுக்கு என்ன ஃபார்முலானா நிறை பை மூலக்கூறு நிறை. நிறை பை மோலார் நிறைன்னு சொல்லிடலாம். இப்போ மாற்றிக்கலாம், மோலார் நிறை. நிறை பை மோலார் நிறை. நிறை எவ்வளவு பாருங்க? 0.018. மோலார் நிறை நீருக்கு வந்து H2O தான் ஃபார்முலா. மோலார் நிறை என்ன? ஹைட்ரஜனுக்கு அணு நிறை 1, 1, 2, ஆக்சிஜனுக்கு 16, பின்ன ஒரு 18. மோலார் நிறை 18 கிராம் மோலின் வாஸ். ஓகே, இது கிராம். கட் பண்ணினா நமக்கு என்ன வரும்? 0.001 வரும். ஸோ இவ்வளவு மோல் அவசியம். ஸோ அப்போ இத்தனை கிராம் நீரில் எவ்வளோ மோல் இருக்குன்னா 0.001. மூலக்கூறு கேட்கலாம். இதில் இருக்க நீர் மூலக்கூறு எண்ணிக்கை தெரியும் உங்களுக்கு. ஒரு மோல் நீரில் 6.022 10⁻23 மூலக்கூறுகள், அதாவது அவகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறு இருக்கும். அப்போ 10⁻³ மோல்ல இவ்வளவு மோல் தானே எவ்வளோ இருக்கும்? 6.022 10⁻23 × 10⁻³ போட்டீங்கன்னா என்ன வரும்? 6.022 10⁻20 மூலக்கூறுகள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். 7வது கேள்வி பாருங்க. 7th one. 7வது கேள்வி. இப்போ 1 கிராம் மாசு கலந்த மெக்னீசியம் கார்பனேட் மாதிரியை வெப்ப சிதைவு அடையாத மாசுக்களை கொண்டது. மாதிரியை முழுமையான வெப்ப சிதைவுக்கு உட்படுத்தும் போது நல்ல கவனிக்கலாம் 0.44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகிறது. அதாவது 1 கிராம் மாசு கலந்த மெக்னீசியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது 0.44 கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகிறது. இந்த மாதிரியில் உள்ள மாசு சதவீதம் கேட்கிறாங்க. சரி, முதல்ல மெக்னீசியம் கார்பனேட் வெப்பப்படுத்தினா மெக்னீசியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் கொடுக்கும். மெக்னீசியத்துக்கு அணு நிறை 24, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, 3, 48. சரியா? கூட்டினா 84 வரும். 84 கிராம் கார்பன் டை ஆக்சைடு 12 தெரிஞ்சுக்கணும். ஆக்சிஜன் 16, 32, 44 கிராம். 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடை தரும். சரியா? எப்போ
இது 100% தூய்மையாக இருந்தால். ஓகே, இப்போ மாசு கலந்த குடிச்சிருக்காங்க. மாசு கலந்த நிலவு 1 கிராம் நிலவு 1 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு தருதுன்னா 0.44 கிராம் மாசு கலந்தது. சரியா? அப்படின்னா மாசு கலந்த 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குன்னா 0.44 இன்ட்டு 84. இதை பெருக்கினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 30 பெருக்கி போடணும். சொல்லிடுறேன். நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 36.96 கிராம் கார்பன் டை ஆக்சைடு தருகிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100% தூய்மையாக இருந்தால் தான் 44 கிராம். அப்போது மாசு கலந்ததுன்னா இவ்வளோ கிராம் தான் கார்பன் டை ஆக்சைடை தருகிறது. அப்படி என்றால் பர்சன்டேஜ் பியூரிட்டி தூய்மை சதவீதம்னா 44ல் 36.96 தான் தூய்மை. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 84 வரும். தூய்மை வந்து 84. அப்போ மாசுன்னு வரும்போது 100லேருந்து கழிச்சிடும். இது 84 கழிச்சுன்னா 14%. முக்கியமான சமயம். அதாவது தூய்மையினால்தான் 44 கிராம் கொடுக்கும். 84 கிராம் மாசு கலந்ததுனால 36.96 கொடுக்கும். ஏன்னா கணக்கில் கொடுத்துருக்காங்க 1 கிராம் வந்து 0.44 கிராம் தான் கொடுக்குது. அப்போ மாசு கலந்தது இவ்வளோதான் கொடுக்கும். சரியா? அப்போது தூய்மை சதவீதம்னா 44க்கு இவ்வளவு தான் கார்பன் டை ஆக்சைடு. 44 கொடுக்கணும். இப்படி இவ்வளோ தான் கொடுக்குது. இந்த 100 போட்டுனா தூய்மை சதவீதம் 84. மாசு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து கழிச்சுன்னா 16. ஓகே, நெக்ஸ்ட் தான் 8வது. கொஸ்டின் பாருங்க. எஸ், இப்போ 6.3 சோடியம் பைகார்பனேட்டை 30 கிராம் அசிட்டிக் அமிலம் பிளஸ் சோடியம் பைகார்பனேட் வினை புரிஞ்சதுனாக்கா நமக்கு என்ன பண்ணும். அதாவது சேர்த்த பின்னர் எஞ்சியுள்ள கரைசலின் எடை 33 கிராம் சொல்றோம். அதாவது இது வந்து 6.3 கிராம், இது வந்து அசிட்டிக் அமிலம் 30 கிராம் சேர்த்தினா எஞ்சியுள்ள கரைசலின் எடை 33 கிராம். என்ன தெரியுமா கிடைக்கும் நமக்கு? CH3COO Na சோடியம் அசிட்டேட்டு பிளஸ் வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதான் கரைசல். இந்த கரைசலின் எடை வந்து எவ்வளோனா 33 கிராம். சரியா? இப்போ ஒரு வினையில் வினைபடு பொருள் நிறையும் விளைபொருள் நிறை சமமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா 36.3ல் 33 போச்சுன்னா அப்போ 3.3 கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாயிருக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடின் மோல் எண்ணிக்கைகள் கேட்கலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன். மோலுக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறை வந்து 3.3. மூலக்கூறு நிறை கார்பன் டை ஆக்சைடு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. கார்பன் டை ஆக்சைடுக்கு கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, 32. இப்போ 44 மோலார் நிறை 44 கிராம் மோல். 44 டிவைட் பண்ணால் 0.75 இதான் மோல் எண்ணிக்கை. இதுக்கு ஆன்சர் ஆ. நெக்ஸ்ட் கவனம் 9வது கேட்பாங்க. நல்லா கவனம் 9th one. இப்போ முதல் கணக்கு பார்த்தாரு. எஸ்டிபி நிலையில் உள்ள 22.4 லிட்டர் ஹைட்ரஜன் வாயு H2 வாயு 11.2 லிட்டர் குளோரின் வாயுவுடன் கலக்கப்படும் போது உருவாகும் HCl மோல் எண்ணிக்கை கேட்கலாம். அதாவது இதனுடைய இவ்வளவு 22.4 லிட்டரு, இது வந்து 11.2 லிட்டரு, இது எவ்வளவு மோல் கேட்கலாம். ஓகே, சரி. முதல்ல சமன்பாடு பாருங்க. H2Cl2 2 HCl. சரியா? முதல்ல வினை குணகம் பார்த்தீங்கன்னா இது 1 மோல், இது 1 மோல், 2 மோல். ஓகே, சரி. வினையில் அதாவது ஈடுபட்ட, சரியா, நம்ம எடுத்துக்கொண்ட
வினைக்குரிய எடுத்துக்கொண்ட வினைப்படு பொருள்களின் கனவு. இது எவ்வளவு? 22.4 ml. இது 11.2 ml. சரி, உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு வாயும் 22.4 ml வந்து எது ஈக்குவல் டு எவ்வளவு? 1 மோல் இல்லையா? அதாவது 1 மோல் வாயு 22.4 லிட்டர். This is லிட்டர் சார்ஜ், லிட்டர் தான் கணக்கு. சரி, இப்போ எந்த ஒரு வாயுவும் 1 மோல் வாயு, எந்த ஒரு வாயுக்கும் 1 மோல் என்ன பண்ணுன்னா 22.4 லிட்டர் இடத்தை அடைச்சிக்கும். சரியா? அப்போ 22.4 லிட்டர்னா இது 1 மோலுக்கு சமம். 1 மோல் ஹைட்ரஜன். இது பாதி தானே, 22.4 தான் 1 மோல். இது 0.5. இப்போ இது வந்து வினையில் சொல்லாம வினையில் எடுத்துக்கொண்ட மோல் எண்ணிக்கை. இப்போ வினை புரிந்த வினைப்படு பொருள்களின் மோல் எண்ணிக்கை மற்றும் வினையில் உருவான வினைப்பொருளின் மோல் எண்ணிக்கை பார்க்கலாமா? இப்போ சமன்பாடு பாருங்க. 1 மோல்னா 1 மோலோட வினை புரியும். ஆச்சா? இப்போ 1 மோல்னா 1 மோலோட வினை புரியும். ஆனால் 1 மோல் இல்லையேங்க. சரியா? அப்போ இந்த 0.5 மோல் எதோட வினை புரியும்? வினை புரிஞ்சது இதே 0.5 தான் வினை புரியும். இந்த 0.5 தான் வினை புரியும். கரெக்டா? அப்போ எவ்வளோ உண்டாகுன்னா 2 × HCl 2 × 0.5. ஏன்னா 1 மோல் 1 மோல் 2 மோல். 0.5னா 0.5 சேர்ந்து 2 × 0.5 நமக்கு 1 மோல் HCl உண்டாகுது. இது முழுக்க வினை ஈடுபட்டுரும். இது எங்கே இருக்குல்ல? 1 மோல் எடுத்துக்கிறோம். 0.5 தான் வினை புரியுது. எஞ்சி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 0.5 H2 எஞ்சி இருக்கும். சரியா? குளோரின் முழுவதுமாக வினை புரிஞ்சிருக்கும். HCl எவ்வளோ உருவாயிருக்குன்னா 1. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா உருவாகும் HCl தான் கேட்குறான். இது மட்டும் தெரிஞ்சுன்னா 1. இதுவும் தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு வாயு H2 வாயு வினையில் அதாவது ஈடுபடாமல் இருக்குது மோல் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 0.5. 10வது கேள்வி பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து E. நெக்ஸ்ட் 10வது கேள்வி. நல்லா சூடான அடர் கந்தக அமிலம் ஒரு விதமான ஆக்சிஜனேற்று. அடர் கந்தக அமிலம் பின்வரும் வினையில் எது ஆக்சிஜனேற்ற பண்பை குறிப்பிடவில்லை? காப்பர் பிளஸ் கந்தக அமிலம், காப்பர் சல்பேட், சல்பர் டை ஆக்சைடு, வாட்டர். இது ஆக்சிஜனேற்ற பண்பை குறிக்கும். சரியா? ஏன்னா காப்பர் வந்து காப்பர் சல்பேட்டாக ஆக்சிஜனேற்றம் அடையும், கந்தக அமிலம் கந்தக டை ஆக்சைடாக ஒடுக்கும். அதே மாதிரி 2வது வினை கார்பன் கந்தக அமிலத்தோட வினை பிரிவு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனேற்றம் அடையும், கந்தக அமிலம் கந்தக டை ஆக்சைடு ஒடுக்கம் அடையும். 3வது மட்டும் அது வந்து ஆக்சைடு மாறாது. பேரியம் குளோரைடு பிளஸ் சல்பூரிக் அமிலம் பேரியம் சல்பேட் தான். கந்தக அமிலத்திலையும் கந்தகத்தோட ஆக்சிஜனேற்ற +6 தான், பேரியம் சல்பேட்லையும் +6 தான். சரியா? ஸோ இது வந்து ஆக்சைடு மாறுவதில்லை. Cl பேரியம் குளோரைடில் பார்த்தா குளோரினுக்கு -1, அது HCl பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு -1 தான். அதாவது இந்த வினை பாருங்க. பேரியம் குளோரைடு ப்ளஸ் HCl பேரியம் குளோரைடு ப்ளஸ் கந்தக அமிலம் பேரியம் சல்பேட் ப்ளஸ் HCl. இந்த வினையில் குளோரினுக்கு ஆக்சைடு -1, இங்கி -1 தான். சல்ஃபருக்கு +6, இங்கேயும் +6 தான். ஸோ இது வந்து ஆக்சிஜனேற்றையில் மாறுவதில்லை. அப்போ இதுதான் வந்து ஆக்சிஜனேற்ற பண்பை குறிப்பிடவில்லை. ஓகே, 11 பாருங்கள். 11வது கொஸ்டின். இது 10வது CE. 11 பின்வரும் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் எது விகித சிதைவு வினை? ஃபர்ஸ்ட் கிடையாது. Mg + N2 Mg3 N2 கிடையாது. செகண்ட் தான் விகித சிதைவு வினை. விகித சிதைவு வினைனா ஆக்சிஜனேற்றமும் நடக்கும், ஒடுக்கமும் நடக்கும். அதாவது ஒரே சேர்மம் ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படும், ஒடுக்கத்துக்கு உட்படும். பார்த்தீங்கன்னா P4 + 3NaOH + 3H2 இந்த வினை தான் gives பாஸ்பீன் வாயு + 3NaH2PO2. அதாவது பாஸ்பரஸில் ஆக்சிஜனேஷன் 0, இது பாஸ்பீன் -3 ஆக்சிஜனேஷன், அது ஒடுக்கமும் அடையுது. சரியா? நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி ஆக்சிஜனேற்றமும் அடையுது. சரியா?
இந்த இடத்துல ஆக்சிஜனேற்றமும் அடையும். இது +1 இது பார்க்கலாமா? சோடியத்துக்கு +1, ஹைட்ரஜனுக்கு +1 தான் 1 2 2, பாஸ்பரஸ் X வச்சுக்கும், ஆக்சிஜன் -2 -4 0, அப்போ X -1 X +1. அப்போது ஆக்சிஜனேற்றமும் நடைபெறுது, ஒடுக்கமும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாரு 12வது கொஸ்டின். கார ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை மதிப்பு MnO4 2H2O plus 3 electron gives MnO2 plus 4OH minus. கார ஊடகத்தில் MnO4 ஆக்சிஜனேற்றி, சரியா? ஆக்சிஜனேற்றியாக செயல்படுது. ஆக்சிஜனேற்றினா நல்லா கவனிக்கணும், சரியா? இது தன் எலக்ட்ரானை ஓகே எடுத்துக்குது. ஆக்சிஜனேற்றினா என்ன பண்ணும்? எலக்ட்ரானை எடுத்துக்கும். ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது. ஓகே, சரியா? ஆக்சுவலாக இது என்ன ஆகுதுன்னா ஒடுக்கமடையும். இது ஒடுக்கமடைந்து இன்னொன்று என்ன பண்ணுது? ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும். சரி, இன்னொரு சேர்மத்தை இது ஒடுக்கமடையும். இது ஆக்சிஜனேற்றி ஆகும். சரி, ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும், ஆனால் தான் ஒடுக்கமடையும். இதில் சமான நிலை கேட்குறாங்க. சமான நிலைக்கு என்ன ஃபார்முலானா நல்லா கவனிக்கும். மோலார் நிறை, சரியா? இந்த ஆக்சிஜனேற்றி மோலார் நிறை, சரியா? 1 மோல் ஆக்சிஜனேற்றி எடுத்துக்கொண்ட எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை. எவ்வளோ மோல் எடுத்துக்கிறப்போ 3. இதுதான் ஃபார்முலா. 1 மோல் ஆக்சிஜனேற்றி எடுத்துக்கொண்ட எலக்ட்ரான்களின் மோல் எண்ணிக்கை அது 3, சரியா? அப்போது மூலக்கூறு நிலை பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு பொட்டாசியம் 39, இது ஆக்சிஜன் 16 64, மேங்கனீஸ் பார்க்கணும் 158. ஒரு நிமிஷம் 13 மிச்சம் 1 103 போனால் 55. மேங்கனீஸ்க்கு 55. டோட்டலாக போட்டிங்கன்னா 158 மோலார் நிறை பை 3 வகுத்தினா 52.7. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 13வது. பின்வருவனவற்றுள் 180 கிராம் நீரில் உள்ளது எது? சரி, இப்போ 5 மோல் நீர். நல்ல கணக்கு. நீருக்கு என்ன மூலக்கூறு இருக்குன்னு சொல்லிட்டேன். மோலார் நிறை 18 கிராம் மோல் கிராம். சரி, இப்போ 5 மோல்னா 18 கிராம் × 5 போனால் 90 கிராம் வரும். 5 மோல்னா 90 கிடையாது, 180 வரும் இல்லையா? சரி, இது கிடையாது. நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் 180 கிராம் நீரில் உள்ளது எதுன்னு கேட்குறான். இது கிடையாது. ரெண்டாவது பாருங்க, 90 மோல் 90 × எவ்வளோ வரும்? 18 போட்டிங்கன்னா 1620 கிராம். இதுவும் கிடையாது. சரி, மூணாவது பாருங்க, நல்லா கவனிங்க, சரியா? இப்போ மூணாவது பாருங்க, 6.022 10⁻23/180 நீர் மூலக்கூறு. நீர் மூலக்கூறுகள் இதில் இருக்குதான் செக் பண்ணிடலாமா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ சரி சொல்லுங்க பாருங்க, வச்சுக்கலாமா? நல்ல கவனிங்க. அவகேட்ரா என்னென்ன? 6.022 10⁻23 மூலக்கூறுகள் எவ்வளவு கிராம் நீரில் இருக்கும்? 18 கிராம் நீரில் இருக்கும். நீரின் மூலக்கூறு நிறை, சரியா? அப்படி என்றால் இப்போ சொல்லுங்க 6.022 10⁻23/180 மூலக்கூறுகள் இதில் இருக்கும் பாருங்க. 18 × இதால் மல்டி பண்ணுங்க. 6.022 10⁻23/180 × 6.022 10⁻, சொல்லுங்க. அதாவது இதால் பெருக்கிட்டோம்னா பெருக்கிட்டோம், டிவைடட் பை இது, சாரி டிவைடட் பை இது என்ன வரும்? 6.022 10⁻23. இது ரெண்டு கரெக்டாக, இது 1/10 வரும். 0.1, சரியா? 0.1 கிராம். இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, சரியா? அப்போ இவ்வளோ மூலக்கூறு 18 கிராம்னா இவ்வளோ மூலக்கூறுகள் 0.1 கிடையாது.
நாலாவது ஆப்ஷன் பாருங்க. நாலாவது ஆப்ஷன் நல்ல கவனிங்க. 6.022 10 to the power 23 நீர் மூலக்கூறுகள், 24 நீர் மூலக்கூறுகள். சரி, இப்போ பாருங்க, இதுதான் சரியான விடை. எப்படின்னா 6.022 10⁻23 நீர் மூலக்கூறுகளினுடைய நிறை எவ்வளவு? அதாவது அவகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறுகளுடைய நிறை எவ்வளவுன்னா மோலார் நிறை தான். சரியா? அவகேட்ரா எண்ணிக்கை வந்து 1 மோல் சேர்மத்தில் இருக்கும். 1 மோல்னா மோலார் நிறை. நீருக்கு என்ன மோலார் நிறை? 18 கிராம். இவ்வளவு மூலக்கூறுகள் 18 கிராம் இருக்கும். அப்போ 6.022 10 to the power 24 மூலக்கூறுகள் எதில் இருக்குன்னா 18 இன்ட்டு 6.022 10⁻24 பை 6.022 10⁻23 போட்டிங்கன்னா என்ன வரும்? 180. ஓகே, இதான் சரியானது. நெக்ஸ்ட் கவனம் 14ஆம் விஷயம். 14 கேட்பாங்க. நல்லா 0 டிகிரி சென்டிகிரேட் மற்றும் ஒரு வளி அழுத்தத்தில் 7.5 கிராம் வாயு 5.4 லிட்டர் கன அளவு அடைத்துக் கொள்கிறது. 0 டிகிரி 273 கெல்வின் ஒரு வளி அழுத்தத்தில் 7.5 கிராம் வாயு 5.6 லிட்டர் கன அளவு அடைக்கிறது. இனி அந்த வாயு என்னன்னு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், 273 கெல்வின் மற்றும் ஒரு வளி அழுத்தத்தில் நல்லா கணிக்கும் எவ்வளவு? 5.6 லிட்டர் வாயுவின் நிறை. ஸோ இவ்வளவு லிட்டர் வாயு நிறை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நிறை? 7.8 கிராம். சரியா? ஓகே, இப்போ கணக்கில் இதை வச்சு நம்ம மோலார் நிறையை கண்டுபிடிச்சிடலாம். மோலார் நிறைனா 273 கெல்வின் ஒரு வளி அழுத்தத்தில் 22.4 லிட்டர் வாயுவின் நிறை. நல்லா கவனிக்கணும், எந்த ஒரு வாயுவோ மோலார் நிறை, சரியா? மோலார் நிறை வந்து 22.4 லிட்டர் அடைச்சிக்கும். 273 கெல்வின் ஒரு வளி அழுத்தத்தில். அதில் இப்படி சொல்லலாம், 273 கெல்வின் ஒரு வளி அழுத்தத்தில் 22.4 லிட்டர் வாயுவின் நிறை வந்து மோலார் நிறை. ஸோ இதை வச்சு நம்ம மோலார் நிறை கண்டுபிடிச்சிடலாமா? 5.6 லிட்டருக்கு இவ்வளவு நிறைனா 22.4 லிட்டருக்கு என்ன வரும்னா 7.5 22.4 5.6 போச்சுன்னா 4 வரும். அப்போ 30 வரும். சரியா? 30 கிராம் மோல் இதான் மோலார் நிறை. சரி, இப்போ இந்த 30 எது இருக்கு பார்த்தீங்கன்னா மோலார் நிறை. இப்போ எங்கே வர்றப்ப ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 14 ஆறுலேருந்து 16 30 தான் சரி. மற்றதெல்லாம் வராது. N2O போட்டிங்கன்னா 44 வரும். CO-க்கு 28 வரும். மோலார் நிறை 28 கிராம் மோல் இன்வெர்ஸ். கார்பன் டை ஆக்சைடுக்கு 44. ஆன்சர் என்ன? ஆர். 15வது கேள்வி 15 கொஸ்டின். நல்ல கவனிங்க. 15 கொஸ்டின். 1.7 கிராம் அமோனியாவில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை கேட்கலாம். முதல்ல இதில் இருக்கிற மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ மோல்? முதல்ல அமோனியாவின் மோலார் நிறை பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு 1 3 17 வரும். மோலார் நிறை 17 வரும். சரியா? முதல்ல நம்ம மோல் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோல் எண்ணிக்கைன்னா நிறை பை மோலார் நிறை 17. 1.7 by 17 0.1. இதுதான் மோல். நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு மோல் அமோனியாவில் எவ்வளவு எண்ணிக்கை மூலக்கூறுகள் இருக்கும்? 6.023 10⁻23 இருக்கும் மூலக்கூறுகள். இப்போ 0.1 மோல்னா 6.023 10⁻23 இன்ட்டு 0.1. அப்போ என்ன வரும்? 6.023 10⁻22 மூலக்கூறுகள் இருக்கும். இது வரைக்கும் புரியுதா? முதல்ல மோல் வந்து 0.1 எப்படி கண்டுபிடிச்சோம்? நிறைய மோலார் நிறையால் ஒத்துரும். ஒரு மோல் அவகேட்ரா எண்ணிக்கை இருக்கும். 0.1 இவ்வளோ மூலக்கூறு இருக்கும். அடுத்து கவனிங்க, அமோனியாவில் நைட்ரஸ் ஃபார்முலா என்ன கிடைச்சதுன்னு
நைட்ரஜனில் நல்லா கவனிக்கணும். என்ன அணு எண் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7 அட்டாமிக் நம்பர். அணு எண் 7. ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1 ஒரு 3 இல்லையா? அப்போது 1க்கு 3, அப்போ டோட்டலாக சரி 10 சரியா? அப்போது அமோனியாவில் மொத்தம் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 10 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த 10 வந்து இதால் கிடைக்கணும். ஒரு மூலக்கூறில் 10 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ மொத்தம் எலக்ட்ரான் இருக்குன்னா 6.022 சரி 22 போட்டுக்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 22 விட்டுருக்கலாம். ஓகே சரி 22 10⁻23 இன்ட்டு 22 இன்ட்டு 10. ஏன்னா ஒரு மூலக்கூறில் 10 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அப்போ இத்தனை மூலக்கூறில் எவ்வளோ ஆன்சர்? 6.022 10⁻23. இதுக்கு ஆன்சர் என்ன? ஆர். நெக்ஸ்ட் கவனிங்க 16வது கேள்வி பாருங்க. 16 கொஸ்டின். SO4 2 minus, SO3 2 minus, S2O4 2 minus, S2O6 2 minus. இதில் சல்பரிக் ஆக்சிஜனேட்டரை கண்டுபிடிக்கலாம். அதாவது 7 வரிசையில் கேட்கலாம். இது எக்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சிஜனேட்டர் கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜனுக்கு -2 -8 ஈக்குவல் டு -2 போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 6 கரெக்டாக? ப்ளஸ் 6 ப்ளஸ் 8 -8 இது சொல்லி போல இது எக்ஸ் -6 3 2 6 -2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு -2 பேரோட 4. இதுக்கு சொல்லி போல 2x மைனஸ் தானே 4 2 8 -8 ஈக்குவல் டு -2 அப்போ 2x ஒரு 6 எக்ஸுக்கு 3. இதுக்கு சொல்லி பார்க்கலாம் 2x -12 ஈக்குவல் டு -2னா 2x ஈக்குவல் டு 10 எக்ஸுக்கு 5. சரி இப்போ எது 7 வரிசைங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எது வரும்? S2O4 சி தான் இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது SO3 சல்பைட்டு, அடுத்தது S2O6, அடுத்தது SO4 2 minus. ஸோ ஆப்ஷன் சி 3வது ஆக்சிஜனேட்டரை கண்டுபிடிச்சி அது 7 வரிசை இருக்கும். 17வது கேள்வி. 17வது கேள்வி நல்லா சரி. ஃபெரஸ் ஆக்சிலேட்டின் சமான விடை. ஃபெரஸ் ஆக்சிலேட் ஃபார்முலா FeC2O4. ஓகே சரி. இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆக்சிஜனேட்ரி பயன்படுத்தினா Fe+2 இருக்குது ஃபெரிக்கா மாறுது. இந்த CO2 அதாவது ஆக்சிஜனேட் அயனியில் கார்பனுக்கு ஆக்சிஜனேட்ரியின் +3 கார்பன் என்னவா இருக்குது? +3 இருக்கும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும். ஆக்சிஜனேற்றம் அடையும். சரியா? ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட் கார்பனுக்கு 4. ஓகே ஸோ இதை இன்னும் நல்லா விளக்கி சொல்கிறேன். இந்த ஃபெரஸ் ஆக்சைடுடன் ஆக்சிஜனேட்டரியை சேர்த்துனாக்கா இந்த Fe2+ என்னவா மாறுது? Fe3+ மாறும். ஆக்சிஜனேற்றம் அடையும், ஒரு எலக்ட்ரானை இழக்கும். அதே மாதிரி C2O4 2 minus ஆக்சிஜனேட் அயனி கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றம் அடையும். 2 கார்பன் 2 போடுங்க 4 ஆக்சிஜன் சரியா? மின் சுமை சமன் செய்யறதுக்கு 2 மைனஸ், அப்போ 2 எலக்ட்ரான் சேர்க்கணும் இந்த பக்கம். அப்போ டோட்டல் எவ்வளவு? 3 எலக்ட்ரான். நல்ல கவனிங்க. இது வந்து என்னவா முதல் எலக்ட்ரானை கொடுக்குது. எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இந்த ஆக்சிஜன் ஒடுக்கி தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணோம்? இது வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் அடையுது, பட் இது ஒடுக்கி. சரியா? இப்போ ஒடுக்கியின் சமான எடை கேட்கலாம். என்ன ஃபார்முலானா மூலக்கூறு நிறை மோலார் நிறை கூட போட்டுக்கணும். மோலார் நிறை ஃபெரஸ் ஆக்சைடின் மோலார் நிறை டிவைடட் பை எவ்வளவு எலக்ட்ரானை அது வெளியிட்டதோ, அதாவது 1 மோல் ஃபெரஸ் ஆக்சைடை வெளியிட்ட இழந்த எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மோல் நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு 3 வருமா? சரி, அப்போ மோலார் நிறை
பை ஃபெரஸ் ஆக்சைட்டின் மோலார் நிறை பை 3. ஆன்சர் E. 17 E. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 18வது क्वेश्चन நல்லா கவனிங்க. அவகேட்ரோ எண் மதிப்பு 6.022 10⁻23 இலிருந்து 6.022 10⁻20க்கு மாற்றப்படுகிறது. இதனால் மாறுவது ஒரு சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டில் வினைப்பொருளின் விகிதம் மாறாது. ஒரு சேர்மத்தில் உள்ள தனிமங்களின் விகிதம் மாறாது. கிராம் அளவில் நிறையின் வரையறை மாறாது. ஆனால் ஒரு மோல் கார்பனின் நிறை மாறும். இப்போ பாருங்க நல்லா கவனிங்க. இப்போ 6.022 10⁻23 அணு கார்பன். இவ்வளவு கார்பன் அணுக்கள் எதுல இருக்குன்னா ஒரு மோல் கார்பன். ஒரு மோல் எவ்வளவு? 12 கிராம் கார்பன் இல்லையா? ஒரு மோல் கார்பன்ல இருக்கும், அது 12 கிராம் இருக்கும். சரி, இப்போ 6.022 10⁻20 மாத்திரம். அப்போ இத்தனை அணுக்கள் கார்பன் எதுல இருக்குன்னா சொல்லுங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. 12 இன்ட்டு கே. நல்லா இருக்கு. இது ஒரு மோல் தானே. ஒரு மோல்ங்கிறது எவ்வளவு? 12 கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா 6.022 10⁻23 20 போட்டிங்கன்னா 12 இன்ட்டு 6.022 10⁻20 6.022 10⁻23 சரியா? பார்த்தீங்கன்னா 10⁻3 அப்போ 12/10⁻3 தட் இஸ் பாயிண்ட் சொல்லுங்க 3 ஸ்தானம் கழிச்சு 12/1000 1 2 3. ஸோ நிறைவு மாறுபடும். ஒரு மோல் கார்பனின் நிறை ஒன்று மாறிடும் சரியா? ஒரு மோல் முன்னாடி 12 கிராம் ஆகுது. இப்போ இவ்வளவு அணு கார்பன் தான் சரியா? இப்போ என்ன அவகேட்ரோ எண் இவ்வளவு இருக்கும்போது நிறை மாறும் 0.012. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 19வது நல்லா 22.4 லிட்டர் கனவு கொண்ட இரு கொள்கலன்கள் A மற்றும் B இல் முறையே 8 கிராம் ஆக்சிஜன் மற்றும் 8 கிராம் சல்பர் டை ஆக்சைடு வாயுக்கள் STP நிலையில் நிரப்பப்பட்டுள்ளது எனில் A மற்றும் B கலனில் உள்ள மூலக்கூறுகள் சமம். இது தவறு. B கலனில் உள்ள மூலக்கூறு எண்ணிக்கை A உள்ளதை விட அதிகம். இதுவும் தவறு. ஒர்க் பண்ண புரியும். மூணாவது பாருங்க. A மற்றும் B கலனில் உள்ள மூலக்கூறு எண்ணிக்கை 2:1. இதுதான் சரி. ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. A இன் மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும். A எவ்வளவு கிராம் இருக்கு? 8 கிராம். 8 இது A ஆக்சிஜன் தானே. அதாவது ஃபர்ஸ்ட் A கடல்ல ஆக்சிஜன் இருக்கு 8 கிராம். அப்போ ஆக்சிஜனுடைய மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். 8 மூலக்கூறு நிறைய ஆக்சிஜனுக்கு ஊட்டுனா 16 32. ஸோ 1/4னா 0.254. அடுத்து பாருங்க. SO2க்கு நிறை 8, மூலக்கூறு நிறை SO2க்கு 64. கந்தகத்துக்கு 32, ஆக்சிஜன் 16 32 64. ஸோ அப்போ என்ன வரும்னா 1/8 0.125 மோல் சரியா? இப்போ அவன் கேட்கறது மூலக்கூறு எண்ணிக்கை கேட்குறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 0.25 மோல் இன்ட்டு ஒரு மோல் அவகேட்ரோ எண்ணிக்கை. அவகேட்ரோ எண்ணிக்கை எங்கேன்னு போட்டுக்கலாம் ஷார்ட்டா. இஸ்ட்டு 0.125 இதில் அவகேட்ரோ. இது மோல் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். இதை கட் பண்ணிடலாம். இது அடிச்சுன்னா 2:1 சரியா? அப்போ எந்த வீட்டில் இருக்கும்? ஏழு பார்த்தீங்கன்னா 2 மூலக்கூறு எண்ணிக்கை 2 மடங்கு ஆகும். இதை விட SO2 விட சரியா? அப்போ ஆன்சர் சி தான் 3. ஓகே. நெக்ஸ்ட் 20வது கேள்வி. 20வது கேள்வி இதுதான் கொஞ்சம் தப்பாக நினைக்கிறேன். 20வது கொஸ்டின். சரி. 50 ml 8.5% சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட் 50 ml 8.5%. இதை 100 ml பொட்டாசியம் குளோரைட் KCl சேர்க்கிறோம். 100 ml 1.86% வீழ்படி நிறைய கேட்கலாம். இது ரெண்டு சேர்ந்து
நமக்கு சில்வர் குளோரைடு உண்டாகும். ப்ளஸ் KN இதனுடைய நிறை கேட்கலாம். சரியா? முதல்ல 8.5% சில்வர் நைட்ரேட்னா 100 ml 8.5 கிராம் இருக்கும். அப்போ 50 mlனா இதில் பாதி எவ்வளோ சொல்லிக்கலாம், இதில் பாதி எவ்வளவு 4.25 கிராம் இருக்கும். சரியா? இப்போ இதோட மோல் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சில்வர் நைட்ரேட்டின் மோல் எண்ணிக்கைனா எப்படி கண்டுபிடிக்கணும்? நிறை 4.25 பை மூலக்கூறு நிறை. மூலக்கூறு நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இல்லையா நல்ல காரியம். இப்போ மூலக்கூறு நிறை பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் தெரிஞ்சுங்க. சில்வர் 108, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் வந்து எவ்வளவுன்னா 16. சரியா? 16 48 கூட்டினா உங்களுக்கு என்ன வருது 170 வரும். இதை ஒர்க் அவுட் பண்ணால் மோல் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 0.025 வரும். சரி, இதே மாதிரி சொல்லி பார்க்கலாம். 100 ml 1.865% KCl. அப்போது நல்லா இது என்ன பர்சன்டேஜ்னா 100 ml 1.865% இருக்கும். 1.865 கிராம் இருக்கும். ஓகே, இது 100 தான் இருக்கும். ஸோ இதனுடைய மோல் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? இதனுடைய நிறை பை மூலக்கூறு நிறை. KCl மூலக்கூறு நிறை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. K வந்து 39, குளோரின் வந்து 35.5 கூட்டினா 74.5 வகுத்தினா 0.025 மோல். நல்ல கண்டிப்பாக. இப்போ சமன்பாட்டு பிரகாரம் 1 மோல் சில்வர் நைட்ரேட் 1 மோல் KClோடு வினைப்பட்டு 1 மோல் AgCl இது 1 மோல். அப்போ 0.25னா இது 0.25, இதுவும் 0.25 மோல். அவ்வளோதான். எவ்வளவு 0.25 மோல் உண்டாகும். 0.25 மோல் தான் உண்டாகும் மோல். இப்போ 1 மோலுக்கு என்ன நிறைன்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு 108 அணு நிறை, குளோரினுக்கு 35.5, 143.5. அப்போ 0.2025 143.5 பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன ஆன்சர்னா 3.59 கிராம். நெக்ஸ்ட் கவனம் 21வது கேள்வி பாருங்க. 21 பாருங்க. 1.1 கிராம் வாயு அறை வெப்பநிலை அழுத்தத்தில், அதாவது 273 கெல்வின் ஒரு வழி அழுத்தம்னா 22.4 லிட்டர் சொன்னேன். அதே அறை வெப்பநிலை 25 டிகிரி 1 வழி அழுத்தத்தில் 1 மோல் வாயு 24.5 லிட்டர் அடைச்சிடும். சரியா? இப்போ 1.15 கிராம் வந்து 612.5 ml அடைச்சிருக்கு. சரி, முதல்ல பாருங்க. அதாவது 298 கெல்வின், அதான் 25 டிகிரி. இதில் ஒரு அட்மாஸ்பியர் வெளி அழுத்தத்தில் எவ்வளவு 612.5 ml வாயுவின் நிறை எவ்வளவு 1.1 கிராம். அப்படி என்றால் 298 கெல்வின் ஒரு வழி அழுத்தத்தில் 24.5 லிட்டர் அல்லது 24500, அது 100 ஆயிரத்தால் பெருக்கலாம். லிட்டரை நம்ம ml மாற்றிக்கலாம். ஆயிரத்தால் பெருக்கி இது எவ்வளோ இருக்குன்னா 1.1 into 24500 by 612.5. இந்த ஆன்சர் 44. அதாவது இந்த வெப்பநிலை இந்த அழுத்தத்தில் நல்லா கவனிச்சுக்கோ. 1 மோல் சேர்மம் 22.5 லிட்டர் அடிச்சுக்கும். 1 மோல் தான் இருக்குது அதனுடைய மோலார் நிறை. சரியா? இப்போ இந்த எம்எல்க்கு எவ்வளவு நிறைன்னு பார்த்தீங்கன்னா 44. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்க. 22வது விஷயம் பாருங்க. 22 பின்வருவனவற்றுள் 6 கிராம் கார்பன் 12 உள்ள அணுக்களுக்கு சமமான கார்பன் அணுக்களை கொண்டுள்ளது எது? 6 கிராம் கார்பன் 6 கிராம். சரி, இப்போ நல்ல கவனிங்க. 12 கிராம் கார்பன்ல எவ்வளவு அணுக்கள் இருக்கும்? அவகேட்ரா எண்ணிக்கை. சரியா? அதே 6 கிராம்னா 6.022 10^23/2. இதே அளவு அணுக்களை கொண்டுள்ளது எதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க 7.5
ஈத்தேன் ஃபார்முலா C2H6 தெரிஞ்சுக்கோ. ஈத்தேனுக்கு மூலக்கூறு நிறைய பார்த்தீங்கன்னா 12 24 ஒரு 6 30 கிராமில் எவ்வளோ இருக்கும்? 6.022 10^23. இப்போ அணுக்கள் தான் கேட்குறான், நல்ல கவனிக்கலாம். கார்பன் பார்த்தீங்கன்னா 2 இருக்குல்ல, நல்ல கவனிக்கலாம். 30 கிராம் ஈத்தேனில் 2 இன்ட்டு இவ்வளவு அணுக்கள் இருக்கும். மூலக்கூறுனா மொத்தமாக இவ்வளவு மூலக்கூறுன்னு சொல்லலாம். கார்பன் அணு மட்டும் கேட்கறதுனால 2 இன்ட்டு இவ்வளவு அணுக்கள் இருக்கும். அப்போ 7.5 வரும்போது 2 இன்ட்டு 6.022 10^23 இன்ட்டு 7.5/30 போட்டிங்கன்னா இது எவ்வளவு? 4 முறை, இது 2. சரி, இது கரெக்ட். அதே மாதிரி 8 கிராம் மீத்தேன் பாருங்க. 8 கிராம் மீத்தேனுக்கு மூலக்கூறு 16. 16ல் எவ்வளவு இருக்கும் பாருங்க? 16ல் சொல்லுங்க. ஒரு கார்பன் தானே இருக்குது. அப்போ 1 கார்பன் ஒரு கிராம் அணு கார்பன் சொல்லலாம். 1 கிராம் அணு கார்பன் தான் இருக்கு. அல்லது 6.022 10^23 கார்பன் அணுக்கள் இருக்கும். அப்போ 8 கிராம் பார்த்தீங்கன்னா 6.022 10^23 இன்ட்டு 8/16. சரியா? ஸோ அப்போ இதில் இருக்கிறது ரெண்டுத்துலேயுமே. ஓகே, இப்போ ஆன்சர் சி 3. 22க்கு 3. நெக்ஸ்ட் பாருங்க, 23 பாருங்க. லாஸ்ட் முடியும் போது 23 பின்வருவனவற்றுள் எத்திலீனில் காணப்படும் கார்பன் சதவீதத்துக்கு சமமான கார்பன் சதவீதத்தை பெற்றுள்ளது இது. இப்போ எத்திலீன் ஃபார்முலா C2H4. இதில் மூலக்கூறு நிறைய பார்த்தீங்கன்னா 12 24. ஹைட்ரஜனுக்கு 1ன்னா 4, 28 தான் மூலக்கூறு நிறை. இதில் எவ்வளவு கார்பன் சதவீதம் எப்படி பார்க்கணும்னா 28க்கு 24 இருக்குது. ஸோ 100க்கு போட்டிங்கன்னா 85.73. அதே மாதிரி புரோப்பீன் சைடு எழுதிங்க. புரோப்பீன் ஃபார்முலா C3 புரோப்பீன் H6. இதில் பார்த்தீங்கன்னா 12 36 ப்ளஸ் 6 4 42 இருக்கும். அப்போ 42க்கு 36 இருக்குது கார்பன். 100க்கு போட்டிங்கன்னா 85.71. இது ஆன்சர் ஃபர்ஸ்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈத்தைன்னா C2H2 மூலக்கூறு எடை பார்த்தீங்கன்னா 12 24 26 வரும். தெரிஞ்சுக்கணும். இப்போ 26க்கு 24 இருக்கு. 100க்கு போட்டிங்கன்னா 92.3. அதே மாதிரி பென்சீன் ஃபார்முலா C3H6. இது 78 கவுண்ட் பண்ண தெரியும். 78 வரும். 12 72 6 78க்கு 72 தான். 100க்கு போட்டிங்கன்னா இதுவும் 92.3. ஈத்தேனா C2H6 தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 30க்கு 24 தான் இருக்குது. 100க்கு போட்டிங்கன்னா 80%. ஓகே, 80. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, கார்பன் 12ஐ பொறுத்து பின்வருவனவற்றில் எது உண்மையான கூற்று? ஃபர்ஸ்ட் ஒன் C12 அணு நிறை 12U. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அணு 25 கேள்வி, கடைசி கேள்வி. அணு நிறைக்கு நியமமாக பின்வருவன பயன்படுகிறதுனா கார்பன் 12. ஓகே, அணு எண் 6, நிறை எண் 12. ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.